ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 157. இதில் அம்பரீஷ மகாராஜாவின் கதை காண்போம். முன்பு ஒரு சமயம் மன்னன் நாபகாவின் புத்திரனான மிகவும் அதிர்ஷ்டசாலியான அம்பரீஷ மகாராஜா 7 தீவுகளை கொண்ட முழு உலகத்தின் ஆட்சி பொறுப்பையும் பெற்று இருந்தார். வற்றாத எல்லையற்ற ஐஸ்வர்யங்களையும் வளத்தையும் இந்த பூமியில் அவர் பெற்று இருந்தார். இந்த நிலை அடைவதற்கு அரியது. ஆனாலும் இத்தகைய செல்வாக்கெல்லாம் ஜடமானது என்பதை நன்கு உணர்ந்திருந்த அம்பரீஷ மகாராஜா அதில் சற்றும் சிரத்தை கொள்ளவில்லை. கனவில் கண்ட பொருள் போல இந்த செல்வங்களும் இறுதியில் அளிக்கப்பட்டுவிடும் என்பதை அவர் நன்கு உணர்ந்து இருந்தார். இத்தகைய செல்வங்களை அடையும் பக்தர் அல்லாத ஒருவர் ஜட இயற்கையின் இருளில் மேலும் ஆள்கின்றார் என்பதையும் மன்னர் நன்கு அறிந்து இருந்தார். முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் கிருஷ்ணரிடம் அவர் பக்தர்கள் இடமும் மற்றும் சாதுக்கள் இடமும் அம்பரீஷ மகாராஜா மிகுந்த பக்தி கொண்டு இருந்தார். இத்தகைய பக்தியை பெற்றிருந்த அவர் இந்த பிரபஞ்சம் முழுவதையும் ஒரு சிறு கல்லுக்கு இணையாக அற்பமாக கருதினார். அவர் தனது மனதை பகவான் கிருஷ்ணரின் பாதார விந்தங்களில் பதித்தார். வார்த்தைகளை பகவான் கிருஷ்ணரின் குணங்களை வர்ணிப்பதில் ஈடுபடுத்தினார். கரங்களை ஹரியின் ஆலயங்களை தூய்மை செய்வது போன்ற செயல்களில் உபயோகப்படுத்தினார். காதுகளை அச்சுதனின் திவ்யமான கதைகளை கேட்பதில் ஈடுபடுத்தினார். முகுந்தனின் திருவிக்கிரகங்களையும் ஆலயங்களையும் தரிசனம் செய்வதில் தன்னுடைய 2 கண்களையும் பயன்படுத்தினார். தன்னுடைய உடலின் ஸ்பரிச உணர்வை பகவத் பக்தர்களை தொடுவதில் செயல்படுத்தினார். தன்னுடைய மூக்கை பகவான் கிருஷ்ணரின் தாமரை திருப்பாதங்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட துளசி இலைகளை முகர்வதில் உபயோகப்படுத்தினார். தனது நாக்கை பகவான் கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் செய்யப்பட்ட பிரசாதத்தை சுவைப்பதில் பயன்படுத்தினார். பாதங்களை ஹரி கஷேத்திரங்களுக்கு செல்ல உபயோகப்படுத்தினார். சிரத்தால் கிருஷி கேசரின் பத்ம பாதங்களை வணங்கினார். தன்னுடைய ஆசைகளை பகவான் கிருஷ்ணருடைய சேவகனாக இருப்பதில் வெளிப்படுத்தினார். தனக்கென தனி ஆசைகள் ஏதும் அவர் கொண்டு இருக்கவில்லை. இவ்வாறாக தன்னுடைய புலன்களை பகவானின் கிருஷ்ணனின் பக்தி சேவையில் அவர் ஈடுபடுத்தினார். இதுவே ஜட ஆசைகளில் இருந்து விடுபடவும் பகவான் கிருஷ்ணரிடம் பக்தியை அதிகரிக்கவும் ஒரே வழி. மகாராஜா அம்பரீஷ் தன்னுடைய அரசாட்சியின் பலன்கள் அனைத்தையும் எல்லாவற்றின் அனுபவிப்பாளரும் ஜட புலன்களுக்கு அப்பாற்பட்டவருமான பகவான் கிருஷ்ணருக்கு அர்ப்பணம் செய்தார். பகவானின் பக்தர்களாக இருந்த பிராமணர்களின் அறிவுரையுடன் ஆட்சி செய்தார். அஸ்வமேதம் போன்ற யாகங்கள் பல செய்து யாகத்திற்கு அதிபதியான அதியஜர் என்றழைக்கப்படும் பகவான் கிருஷ்ணரை திருப்தி செய்தார். பகவான் கிருஷ்ணன் புகழுக்குரிய செயல்களை கேட்பதிலும் பேசுவதிலும் ஈடுபட்டு இருந்த அவருடைய நாட்டு பிரஜைகளும் கூட தேவர்களுக்கும் பிரியமான சொர்க்கலோகங்களுக்கும் ஏற்றம் பெறுவதையும் கூட விரும்ப கிடையாது. அம்பரீஷ மகாராஜரின் தூய பக்தியில் மிகவும் திருப்தியடைந்த பகவான் கிருஷ்ணர் பகைவர்களை பீதியடை செய்து பக்தர்களை காக்கும் தனது சுதர்சன சக்கரத்தை அவருக்கு அளித்தார். இப்பொழுது பகவான் கிருஷ்ணரை வழிபட விரும்பிய அம்பரீஷ மகாராஜா தனக்கு இணையான தன் மனைவியுடன் 1 வருட காலம் ஏகாதசி விரதம் இருந்தார். அந்த விரத முடிவில் கார்த்திகை மாதத்தில் 3 இரவுகள் உபவாசம் இருந்து யமுனையில் குளித்தபின் மகாராஜா அம்பரீஷர் பகவான் ஹரியை மதுவனத்தில் வழிபட்டார். அதன் பின் அங்கு வந்திருந்த அனைத்து அதிதிகளையும் தானமளித்து திருப்திப்படுத்தினார். அரசர் எல்லா பிராமணர்களுக்கும் உணவு அளித்து திருப்தி செய்த பின்பு அவர்கள் அனுமதியுடன் தனது ஏகாதசி விரதத்தை முடித்து கொள்ள தயாரானார். இப்படியாக இருக்கும் அந்த சமயத்தில் அங்கு அலையா விருந்தாளியாக அதிக சக்தி வாய்ந்த மகா யோகியான
துர்வாச முனிவர் தோன்றினார். எழுந்து நின்று அவரை வரவேற்ற அம்பரீஷ மகாராஜன் அவருக்கு ஆசனம் அளித்து அவரை வழிபட்டார். அதன் பின் அவர் காலடியில் அமர்ந்து அவரை உணவு அருந்த வேண்டினார். மன்னனின் வேண்டுகோளை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்ட துர்வாச முனிவர் தன்னுடைய அனுஷ்டானங்களை முடித்து வர யமுனை நதிக்கு சென்றார். அங்கு பரப்பிரமனை தியானித்தவாறு மங்களகரமான யமுனை நீரில் மூழ்கினார். பின் குளித்து கொண்டு இருந்தார். இதற்கு இடையில் துவாதசி தினத்தில் ஏகாதசி விரதத்தை முடிக்க ஒரு நாளிகை நேரம் மட்டுமே எஞ்சி இருந்தது. விரதத்தை குறிப்பிட்ட நேரத்தில் முடிக்க விரும்பிய மன்னன் சங்கடமான அந்த சூழ்நிலையில் தர்மத்தை அறிந்த பண்டிதர்களுடன் கலந்து ஆலோசித்தார். பிராமணர்களுக்கு அளிக்க வேண்டிய மரியாதை தவறுவதில் தோஷம் உள்ளது. அதே சமயம் துவாதசி தினத்தன்று தகுந்த நேரத்தில் விரதத்தை முடிக்கவில்லை என்றாலும் குறை உண்டாகும். எனவே பிராமணர்களை நீரை பருகி என் விரதத்தை முடித்து கொள்வது மங்களகரமானதாகவும் தர்மத்தை மீறாததாகவும் இருக்குமானால் அதை நான் செய்துவிடுகின்றேன் என மன்னர் கூறினார். இப்பொழுது பிராமணரின் கருத்துப்படி நீரை பருகுவது உண்டதுக்கு சமமாகும், அதே சமயம் உண்ணாததுக்கும் சமமாகும் என்பதால் அரசர் இந்த முடிவுக்கு வந்தார். இந்த முடிவுக்கு வந்த பின்பு சிறிது நீரை பருகிய அம்பரீஷ மகாராஜா அச்சுதனை மனதால் சிந்தித்தவாறு துர்வாச முனிவரின் வரவுக்காக காத்து இருந்தார். உச்சி நேர அனுஷ்டானத்தை முடித்த துர்வாசர் யமுனையில் இருந்து திரும்பினார். மன்னனும் அவரை வரவேற்று சகல மரியாதைகளையும் அளித்தார். ஆனால் தன் அனுமதியின்றி மன்னன் நீர் பருகியதை துர்வாசர் தன் யோக சக்தியால் அறிந்து கொண்டார். இன்னும் பசியோடு இருந்த துர்வாச முனிவர் உடல் நடுங்க, புருவங்கள் சுருங்க, ஐயகோ, இரக்கமற்ற இந்த மனிதனின் தர்மத்தை அத்துமீறிய செயலை பாருங்கள். இவன் ஒரு விஷ்ணு பக்தன் கிடையாது. தனது செல்வத்தால் உன்மத்தம் பிடித்த இவன் தன்னையே ஈசன் என கருதுகிறான் என கோபத்துடன் பேசினார். மேலும் அவர் கூறினார், அம்பரீஷ மகாராஜனே, அதிதியாக வந்த என்னை உண்ண அழைத்துவிட்டு எனக்கு உணவு அளிக்காமல் முதலில் நீ உண்டு விட்டாய். உனக்கு உடனே பாடம் கற்பிக்கின்றேன் பார் என கூறி அம்பரீஷ மகாராஜாவை தண்டிக்க தன் தலையில் இருந்த ஜடா முடியை கிள்ளி எடுத்து காலாக்கினி ஒத்த அசுரன் ஒருவனை உண்டாக்கினார். அந்த அசுரன் பூமி அதிர சூலம் ஒன்றை கையில் ஏந்தி அம்பரீஷ மகாராஜனை நோக்கி நடந்தான். இதனால் எல்லாம் சிறிதும் சஞ்சலம் அடையாத மன்னன் அசையாமல் தான் நின்ற இடத்திலே நின்று இருந்தார். ஆனால் பகவான் கிருஷ்ணரால் அளிக்கப்பட்டு இருந்த சுதர்சன சக்கரம் அந்த அசுரனை உடனே எரித்து சாம்பலாக்கி அம்பரீஷ மகாராஜனை காப்பாற்றி விட்டது. தனது சொந்த முயற்சி முற்றிலும் தோல்வி அடைந்ததையும் சுதர்சன சக்கரம் தன்னை நோக்கி பாய்வதையும் கண்ட துர்வாச முனிவர் பீதியுடன் தன் பிராணனை காப்பாற்றி கொள்ள 4 திசைகளிலும் ஓட்டம் பிடித்தார். காட்டுத்தீ பாம்பை பின் தொடர்வது போல பகவான் கிருஷ்ணரின் ரதத்தில் இருந்து தோன்றிய சுதர்சன சக்கரமும் துர்வாச முனிவரை விடாது பின் தொடர்ந்து விரட்டியது. இப்பொழுது சுதர்சன சக்கரம் தன் முதுகை தொடும் அளவிற்கு தன்னை நெருங்கிவிட்டதை உணர்ந்த துர்வாச முனிவர் மேரு மலையின் குகை ஒன்றில் நுழைய நினைத்து மிகவும் வேகமாக ஓடினார். அவர் தன்னை காப்பாற்றி கொள்ள ஆகாயம், பூமி, குகைகள், கடல், உலகில் உள்ள உலக பாலகர்களின் கிரகங்கள் மற்றும் ஸ்வர்க்கலோகங்கள் என எல்லா இடங்களுக்கும் ஓடினார். ஆனால் அவர் எங்கு சென்றாலும் சுதர்சன சக்கரமும் அவரை தொடர்ந்து வருவதை கண்டார். இங்கும் அங்கும் எங்கும் அலைந்து திரிந்தாலும் சுதர்சன சக்கரத்தில் இடமிருந்து தப்பிக்க இயலாத துர்வாச முனிவர் பிரம்மாவை அணுகி, சுதர்சன சக்கரத்தில் இருந்து எனக்கு பாதுகாப்பு கொடுங்கள் என வேண்டிக் கொண்டார். பகவான் விஷ்ணுவின் லீலைகள் ஒரு முடிவுக்கு வரும்போது தன் கண் சிமிட்டாமல் என்னுடைய லோகம் உட்பட பிரபஞ்சம் முழுவதையும் அவர் அழித்து விடுகின்றார். நான்
சிவபெருமான், தக்ஷன், பிருகு, மற்ற முனிவர்கள், பிரஜாபதிகள், மற்ற ஜீவராசிகளின் ஆளுநர்கள், தேவர்களின் ஆளுநர்கள் ஆகிய நாங்கள் அனைவரும் அந்த பகவான் விஷ்ணு இடம் சரண் அடைந்து இருக்கின்றோம். உலக நன்மைக்காக ஜீவராசிகளை ஆளும் கட்டளைகளை சிறமேற்கொண்டு உள்ளோம் என பிரம்மா அவருக்கு பதிலளித்தார். பிரம்மாவால் காப்பாற்ற இயலாது என்பதை உணர்ந்த விஷ்ணு சக்கரத்தால் தகிக்கப்பட்ட துர்வாச முனிவர் கைலாசவாசியான சிவபெருமானை சரணடைந்தார். எனதருமை புதல்வனே, நானும் பிரம்மதேவரும் மற்ற தேவர்களும் நாங்களே உயர்ந்தவர்கள் என்ற தவறான கருத்துடன் இந்த பிரபஞ்சத்தில் சுழன்று கொண்டு இருக்கின்றோம். பகவான் கிருஷ்ணரின் உத்தரவின் பேரில் எண்ணற்ற பிரபஞ்சங்கள் அதன் ஜீவராசிகள் உடன் படைக்கப்பட்டு மீண்டும் அளிக்கப்படுகின்றன. பகவான் கிருஷ்ணருடன் போட்டியிடும் சக்தி எங்களுக்கு கிடையாது என்றார் அவர். நான் 4 குமாரர்கள் நாரதர், பிரம்மா, கபிலர், வியாசர், தேவலர், யமதர்மராஜா, ஆசுரி முனிவர், மரீச்சி முனிவர் இவர்களை தலைமையாக கொண்ட வேறு பல முனிவர்கள் ஆகிய நாங்கள் அனைவரும் முக்காலங்களையும் அறிந்தவர்கள் ஆயினும் பகவான் கிருஷ்ணரின் மாய சக்தியால் மூடப்பட்ட எங்களால் பகவான் கிருஷ்ணரின் மாயா சக்தி எவ்வளவு விரிந்து பறந்து உள்ளது என்பதை அறிந்து கொள்ள முடியவில்லை. இந்த சுதர்சன சக்கரத்தின் வேகத்தை எங்களாலும் தாங்கிக் கொள்ள முடியாது என்பதால் இதன் இடமிருந்து விடுதலை பெற பகவான் விஷ்ணுவை சரண் அடைவாயாக, அவர் சர்வ மங்களமும் உனக்கு அருள்வார் என சிவபெருமான் தன்னால் அவரை காப்பாற்ற முடியாது என்பதை தெளிவுபடுத்தி கூறினார். இப்பொழுது யாராலும் காப்பாற்றப்பட முடியாத நிலையில் இருந்த துர்வாச முனிவர் அடுத்து வைகுண்டம் சென்றார். சுதர்சன சக்கரத்தின் வெப்பத்தால் பீடிக்கப்பட்ட துர்வாசர் உடல் நடுங்க பகவான் விஷ்ணுவின் திருப்பாதங்களில் விழுந்து, ஓ அச்சுதா, அனந்தா, சாதுக்களுக்கு பிரியமானவரே, பிரபஞ்சம் முழுவதையும் காப்பவரான நீங்கள் பெருங்குற்றவாளியான எனக்கு பாதுகாப்பு கொடுங்கள் என்றார் அவர். தங்களின் பக்தர்களின் எல்லையற்ற சக்தியை அறியாமல் உங்களுடைய பிரிய பக்தருக்கு தீங்கு இழைத்து விட்டேன். இந்த குற்றத்தின் விளைவுகளில் இருந்து என்னை காத்தருளுங்கள். தங்களால் எதையும் நிறைவேற்ற முடியும். உங்கள் திருநாமத்தை எழச் செய்வதாலேயே நரகத்துக்கு செல்ல இருப்பவனையும் விடுவிக்க இயலும் என வேண்டி நின்றார். இப்பொழுது துர்வாசரின் வேண்டுகோளை கேட்ட பகவான் கிருஷ்ணர், ஓ நான் முற்றிலும் என் பக்தர்களின் விருப்பத்திற்கு கட்டுப்பட்டவன். உண்மையில் நான் சுதந்திரமானவன் கிடையாது. சாதுக்களாகிய இந்த பக்தர்களுக்கு என்னுடைய இருதயம் கட்டுப்பட்டது. என்னுடைய பக்தர்களின் பக்தனும் எனக்கு மிக மிக பிரியமானவன் ஆவான். என்னை மட்டுமே கதியாக கொண்ட இந்த பக்தர்களை தவிர்த்து என்னுடைய ஐஸ்வர்யங்களை தனியாக நான் அனுபவிக்க விரும்ப கிடையாது. தாரம், கிருகம், புத்திரன், ஆப்த, பிராணன், செல்வம், பரமபதம் இவை எல்லாவற்றையும் கைவிட்டு விட்டு என்னை சரண் அடைந்த பக்தர்களை நான் எப்படி கைவிட முடியும் என்றார் அவர். ஓ கற்புடைய பெண் தன்னுடைய நல்ல கணவனை தன் சேவையால் வசப்படுத்துவது போன்று தன் இதயத்தில் என்னிடம் உறுதியான பக்தி கொண்டுள்ள பக்தனும் தன்னுடைய பக்தியால் என்னை வசப்படுத்துகின்றான். என்னுடைய சேவையில் பூரண திருப்தி அடையும் பக்தன் அவனது சேவையால் தானாக அடையப்படும் 4 வகை முக்திகளை அடைவதில் கூட சிரத்தையற்றவனாக இருக்கின்றான். அவ்வாறு இருக்கையில் காலப்போக்கில் அழியக்கூடிய மற்றவற்றை அவன் விரும்புவதை பற்றி சொல்ல என்ன இருக்கின்றது? ஓ தூய பக்தன் என்னுடைய இதயத்தில் வாழ்கின்றான். நானும் அவன் இதயத்தில் வாழ்கின்றேன். என்னைத் தவிர வேறு எதையும் அவர்கள் அறிய மாட்டார்கள். நானும் அவர்களைத் தவிர வேறு எவரையும் அறியேன் என கூறி முடித்தார். மேலும் பகவான் துர்வாச முனிவரிடம் கூறினார், ஓ உமது செயல் உமக்கே விரோதம் ஆகிவிட்டது. பக்தன் மீது பிரயோகிக்கப்பட்ட சக்தி பிரயோகித்தவருக்கே அமங்கலத்தை உண்டாக்குகின்றது. இந்த ஆபத்தில் இருந்து விடுபட உபாயம் ஒன்று கூறுகிறேன். ஒரு கணமும் தாமதிக்காமல் உடனே அம்பரீஷ மகாராஜாவிடம் செல்லுங்கள்.
தூய பக்தரான அவரை சமாதானப்படுத்த உங்களால் முடிந்தால் உங்களுக்கு சாந்தி உண்டாகும் என வழிகாட்டினார். இப்பொழுது பகவான் விஷ்ணுவின் அறிவுரைப்படி துர்வாச முனிவர் உடனே அம்பரீஷ மகாராஜாவை அணுகி அவரின் திருப்பாதங்களை பற்றினார். அவரது பாதங்களை துர்வாச முனிவர் தொட்டதால் வெட்கப்பட்ட மன்னர் துர்வாசர் தன்னிடம் பிரார்த்தனை செய்ய முயல்வதைக் கண்டு கருணையால் மிகவும் பீடிக்கப்பட்ட மனதினராக ஹரியின் அஸ்திரமான அந்த சுதர்சன சக்கரத்தை நோக்கி தான் பிரார்த்தனைகள் செய்ய ஆரம்பித்தார். ஓ தாங்களே அக்னியும் பகவான் சூரியனும் ஒளிரும் பொருட்களுக்கெல்லாம் தலைவரான சந்திரனும் ஆவீர்கள். தாங்களே 5 புலன்களும் புலன் பொருட்களும் ஆவீர்கள். தாங்கள் அச்சுத பிரியம் ஆனவீர். ஆயிரக்கணக்கான ஆரங்கள் கொண்டவரே, சர்வ அஸ்திரங்களையும் அளிப்பவரே, இந்த பிராமணருக்கு மங்களத்தை அருளுங்கள். எங்கள் குல நன்மைக்காக இந்த ஏழை பிராமணர் இடம் தயவு காட்டுங்கள். இதுவே எங்கள் எல்லோருக்கும் நீங்கள் காட்டும் பெரும் கருணையாகும். தகுதி உள்ளவர்களுக்கு நாங்கள் தானம் அளித்து இருந்தால் சமயச் சடங்குகளையும் யாகங்களையும் நாங்கள் செய்திருந்தால் எங்களுடைய சொந்த கடமைகளை முறையாக நாங்கள் அனுஷ்டித்து இருந்தால் பிராமணர்களால் நாங்கள் வழிகாட்டப்பட்டு இருந்தால் இந்த பலன்களுக்கெல்லாம் பதிலாக இந்த பிராமணர் சுதர்சன சக்கரத்தின் பீடிப்பில் இருந்து விடுபடட்டும் என அம்பரீஷ மகாராஜா வேண்டிக் கொண்டார். இப்பொழுது இந்த பிரார்த்தனைகளுக்கு இணங்கிய பகவான் விஷ்ணுவின் சுதர்சன சக்கரம் துர்வாச முனிவரை தைப்பதை விட்டுவிட்டு சாந்தமாயிற்று. திருப்தியடைந்த துர்வாச முனிவர் அம்பரீஷ மகாராஜாவின் குணங்களை புகழ்ந்து மிகச்சிறந்த வரங்களை அளித்தார். ஓ குற்றம் செய்தவனாக நான் இருந்தும் என்னுடைய நலனுக்காக நீங்கள் வேண்டினீர்கள் என்பதால் பகவான் கிருஷ்ணன் பக்தர்களின் மகத்துவத்தை இன்று நான் உணர்ந்து கொண்டேன். தூய பக்தர்களின் தலைவரான ஹரியை தஞ்சம் அடைந்தவர்களுக்கு செய்வதற்கு கடினமானது எது? கை விடுவதற்கு சாத்தியம் இல்லாதது எது? ஓ யாருடைய திருநாமத்தை கேட்பதாலேயே மனிதன் ஒருவன் தூய்மை அடைகின்றானோ அந்த பகவான் கிருஷ்ணரின் அடியார்களால் செய்ய கிடப்பது என்ன இருக்கின்றது? ஓ அரசே, அதிக கருணை கொண்ட ஆத்மா ஆன தாங்கள் என் குற்றங்களை கண்டுகொள்ளாமல் என்னை அனுக்கிரகித்து என்னுடைய பிராணனை காப்பாற்றி விட்டீர்கள் என்று உண்மையான நன்றியுடன் அம்பரீஷ மகாராஜாவை போற்றி புகழ்ந்தார். இப்பொழுது அம்பரீஷ மகாராஜாவின் இடத்தை விட்டு அகன்ற துர்வாச முனிவர் திரும்பி வர ஓராண்டு காலம் ஆயிற்று. அதுவரை உபவாசம் இருந்து அரசர் நீரை மட்டுமே பருகி வந்தார். துர்வாச முனிவர் திரும்பி வருவதற்காக உணவு அருந்தாமல் காத்து இருந்த மன்னர் துர்வாச முனிவரின் திருப்பாதங்களில் விழுந்து வணங்கி அவருக்கு உணவு அளித்து அவரை திருப்திப்படுத்தினார். இப்பொழுது துர்வாச முனிவர் அதன் பின், ஓ மன்னனே, நான் மிகவும் திருப்தி அடைந்து விட்டேன். நான் மிக மிக அனுக்கிரகிக்கப்பட்டேன். தாங்கள் ஒரு தூய பக்தர் என்பதை என் சுயபுத்தியால் புரிந்து கொண்டேன். எனவே தங்கள் தரிசனத்தாலும் ஸ்பரிசத்தாலும் உங்களுடன் பேசியதாலும் நான் மகிழ்ச்சியடைந்து உங்களுக்கு கடன்பட்டவன் ஆகிவிட்டேன். உங்களுடைய களங்கமற்ற பரம புண்ணியமான செயல்களை தேவ மங்கையரும் இந்த உலக மக்களும் இடைவிடாது பாடுவார்கள் என கூறி பின்னர் மன்னரிடம் அனுமதி பெற்று மன்னரின் புகழ் பாடியவாறு அந்த இடத்தை விட்டு அகன்று பிரம்மலோகம் சென்று விட்டார். அதன் பின்பு அம்பரீஷ மகாராஜா தானும் உணவு உட்கொண்டார். சுதர்சன சக்கரத்தால் எரித்து அளிக்கப்படும் பேர் ஆபத்தில் இருந்து துர்வாசர் காப்பாற்றப்பட்டதை கண்ட மன்னர் பகவான் கிருஷ்ணன் கருணையால் தனக்கு அந்த சக்தி கிட்டியிருப்பதை புரிந்து கொண்டார். பகவான் கிருஷ்ணர் அனைத்தையும் செய்திருப்பதை உணர்ந்த அவர் தனக்கென்று தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு பெருமை ஏற்றுக்கொள்ளவில்லை. யோகத்தின் பூரணத்துவம் கிருஷ்ண பக்தியே என்ற மிக உயர்ந்த கருத்து இந்த வரலாற்றில் தெளிவாக விளக்கப்பட்டு உள்ளது. கிருஷ்ண உணர்வில் பகவான் கிருஷ்ணருக்கான சேவையில் தன் புலன்களை ஈடுபடுத்தாமல் ஒருவர் தன் புலன்களை கட்டுப்படுத்த இயலாது என்ற உண்மையும் இங்கு உறுதிப்படுத்தப்பட்டு இருக்கின்றது. துர்வாச முனிவர் மிகப்பெரிய முனிவராக இருந்த போதிலும் கிருஷ்ண பக்தியில் இல்லாததால் ஆணவத்திற்கு உள்ளாகி புலன்களை கட்டுப்படுத்த இயலாது விரைவில் வேண்டாத கோபத்திற்கு உள்ளாகிவிட்டார்.
மாறாக மன்னர் அம்பரீஷரோ துர்வாசர் போன்று முனிவராக இல்லாவிட்டாலும் அவர் போல் யோக சக்தி படைத்தவராக இல்லாவிட்டாலும் தன்னுடைய புலன்கள் அனைத்தையும் பகவான் கிருஷ்ணரின் சேவையில் ஈடுபடுத்தி பகவான் கிருஷ்ணரின் தூய பக்தராக விளங்கினார். அதனால் புலன்களை தன் கட்டுப்பாட்டில் வைத்து இருந்தார். துர்வாச முனிவர் கோபப்பட்ட போதிலும் கூட தன்னை கொல்ல முயன்றது போதும் கூட துளியும் கோபம் இல்லாமல் பொறுமையுடன் இருந்தார். சொல் செயல் எண்ணங்களால் அவர் சிறிதும் துவேஷம் இன்றி இருந்தார். துர்வாச முனிவர் கதியற்று தன் பாதத்தில் இறுதியாக சரண் அடைந்த போதும் மன்னர் ஆணவம் சற்றும் அடையவில்லை. மாறாக முனிவர் தன் பாதத்தை தொட்டது கண்டு வெட்கப்பட்டார். முனிவர் மேல் மன்னர் கோபமோ வெறுப்போ துளியும் இல்லாது இருந்ததால் அவர் மேல் கருணை கொண்டு சுதர்சன சக்கர தாக்கத்தில் இருந்தும் அவரை விடுவித்தார். இறுதியாக தான் பெற்ற அனைத்து சக்தியும் பகவான் கிருஷ்ணரின் தனிப்பெரும் கருணையே என்பதை உணர்ந்து இருந்ததால் ஆணவம் அற்றவராக விளங்கினார். இவ்வாறாக முற்றிலும் மன்னர் முழு கட்டுப்பாட்டுடன் விளங்கியதற்கு காரணம் அவர் கிருஷ்ண பக்தியில் முழுமையாக தன்னை ஈடுபடுத்தி தனது புலன்கள் அங்கங்கள் அனைத்தையும் பகவான் கிருஷ்ணரின் சேவையில் ஈடுபடுத்தியது ஆகும். இந்த உண்மையை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பகவத்கீதை பதம் 2.61 ஓ யார் ஒருவன் புலன்கள் அனைத்தையும் அடக்கி அவற்றை தன் முழு கட்டுப்பாட்டில் வைத்து தனது உணர்வுகளை என்னிடம் நிலை நிறுத்துகின்றானோ அவனது உணர்வு நிலை பெற்றது என கூறுகின்றார். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.